Good evening students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். அதில் சிம்பிள் ஃப்யூச்சர், அதில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கொடுத்துருக்கேன். இதில் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ்னால் நாட் வர்றது, அஃபர்மேட்டிவ்னால் நாட் வராதது. ஐவி வந்தால் ஷால் போடணும். யூ, ஹீ, ஷி, இட், தே இதுக்கெல்லாம் வில் போடணும். அவ்வளோதான். இதில் ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. இந்த ஃப்யூச்சர் சிம்பிள் ஃப்யூச்சரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Shall is used with the second and the third person to express determination, promise and intention. அதாவது ஃபஸ்ட் பர்சனுக்கு வந்து ஷேல் யூஸ் பண்ணலாம், செகண்ட் பர்சனுக்கோ தேர்ட் பர்சனுக்கோ ஷேல் யூஸ் பண்ணணும்னா அந்த செயல் வந்து தீர்மானமாக நடக்கிறதாக இருக்கணும், அது ஒரு ப்ராமிஸாக இருக்கணும், அல்லது நம்முடைய விருப்பமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஷேல் போடலாம். தட் இஸ் ஐ ஷேல் கோ டு மதுரைன்னு சொல்கிறது மாதிரி, தே ஷேல் கோ டு மதுரை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உறுதியாக மதுரைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி ஷேல் இஸ் யூஸ்டு வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆஃபர் ஆர் அ சஜஷன். ஒரு ஆஃபரையோ சஜஷனையோ கொடுக்கணும்னா ஷேல் யூஸ் பண்ணலாம். will is used with the first person to express willingness, determination and etc. இதே தான். இப்போ நம்ம அதாவது ஷேல் யூஸ் பண்ணுற இடத்துல வில்லை யூஸ் பண்ணலாம், வில்லை யூஸ் பண்ணுற இடத்துல ஷேல் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்னென்னா அந்த செயல் வந்து தீர்மானமாக நடக்கிறதா இருந்தால், இப்போ ஐ வில் கோ டு மதுரை அப்படின்னு அர்த்தம், நான் கண்டிப்பாக மதுரைக்கு போகிறேன். டுமாரோ ஐ வில் கோ டு மதுரை அப்படின்னா நான் கண்டிப்பாக போகிறேன். டுமாரோ ஐ ஷேல் கோ டு மதுரைனா நான் போனாலும் போகலாம், போகாட்டமே இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பிறகு நாம் அந்த வில் அண்ட் ஷேலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதுமாதிரி சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன் ஃபார் சம்திங் டு பி டன் இன் த ஃப்யூச்சர். வி யூஸ் verbs such as believe, know, suppose, think, etc. We also use adverbs such as perhaps, possibly, surely, etc. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். நம்முடைய அந்த ஸ்பீக்கருடைய ஒப்பீனியனை வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அதனுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சிம்பிள் ஃப்யூச்சரை பயன்படுத்துவோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் an action that is yet to take place. அதாவது இந்த செயல் வந்து இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது கொஞ்சம் லேசாக ஒரு குழப்பம் உண்டாக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, பாருங்கள். அஃபர்மேட்டிவில் வந்து என்ன பண்ணால் வில் பி சிங்கிங் பை திஸ் டைம் டுமாரோ. இங்கே இதில் வரக்கூடியது வந்து என்னது, பை திஸ் டைம் டுமாரோ வரும். எல்லாத்துக்குமே ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வந்து என்னது, அந்த ஷேல் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு கஸ்டமரி. ஷேல் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது, ஆனால் ஷேல் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். நெகட்டிவில் ஐ ஓன்ட், அதாவது வில் நாட் அப்படிங்கிறது ஓன்ட்டுன்னு மாறும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வில் நாட் அப்படிங்கிறது ஓன்ட்டு. இதுதான் வந்து இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸினுடைய யூசேஜ். இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த சிம்பிள் சிம்பிள் அது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று, the future continuous tense is used to express an action that will be in progress at a given time in future or in the normal course. ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெறுமேயானால் அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லணும். we will be playing from 5 to 6 p.m. இந்த வி வில் பி பிளேயிங், அந்த 5 to 6 p.m.ங்கிறது நான் வரல, அதனால் அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய, தொடர்ந்து நடக்கக்கூடியது. பிளேங்கிறது வந்து என்ன, தொடர்ச்சியாக நடக்கணும், அதனால் அது அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது, த லிஃப்ட் வில் பி ரன்னிங் இன் திஸ் மந்த் ஆஃப் மே. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது
அந்த வில் ஹாவ் ஷால் ஹாவ் போட்டு யூஸ் பண்ணுவோம். த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஆக்ஷன் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி completed by certain time in the future. அது எதிர்பார்க்குறோம். இந்த இந்த செயல் வந்து ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரெயின் வருது, 2021 அந்த ட்ரெயின் வந்து நமக்கு தேனிக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஃப்யூச்சரில் சொல்லணும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லணும். எக்ஸாம்பிள், we will have completed our work by the time our sisters arrive. எங்கள் சிஸ்டர்ஸ் வர்ற டைமில் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருப்போம், இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதை பை திஸ் டைம். பட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் பிலீஃப் தட் சம்திங் has been taken place. In such sentences, it does not express the future. அதாவது இந்த ஸ்பீக்கருடைய நம்பிக்கையை சொல்லும்போது அதை வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டில் சொல்லுவோம். அது வந்து அந்த ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாது. அது பாருங்கள், எக்ஸாம்பிள், யூ வில் ஹாவ் டிஸ்கஸ்ட் தி பிளான்ஸ் ஹவு டு செலிப்ரேட் தி ஃபங்க்ஷன் செட் மை மதர். அப்போ இது வந்து என்னது, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயல். அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், அந்த நம்பிக்கை இது நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் விச் அட் எ கிவன் ஃப்யூச்சர் டைம் வில் பி இன் த பாஸ்ட். அதாவது ஃப்யூச்சர் டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து செயல்படுகிறது அப்படின்னம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டில் சொல்லுவோம். நடந்து முடிஞ்சிருக்கணும் அது. எக்ஸாம்பிள், இன் 2 years டைம் ஐ ஷால் ஹாவ் ஏர்ன் மை டிகிரி. இப்போ நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்திருக்கோம் அப்படின்னோம்னா இன்னும் 2 வருஷத்தில் நான் வந்து என்னுடைய டிகிரியை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஃப்யூச்சர் டைமு, ஆனால் என்னது, பாஸ்டில் சொல்கிறோம். அதை இன் 2 years டைம் அப்படின்னு. அடுத்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது வந்து போன ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டோட ஒரு தொடர்ச்சியாக நடக்கும்போது அந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். பாருங்களேன், the future perfect continuous tense is used to express an action that will have been going on or at before some point of time in the future. ஃப்யூச்சரில் இந்த செயல் கொஞ்சம் தூரம் அப்படியே தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கும்போது இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். அதே மாதிரி பாரு, பை நெக்ஸ்ட் ஜூன் ஐ ஷால் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ். நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஜூன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர், ஐ ஷால் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங், என்னுடைய ஸ்டடீஸை வந்து நான் என்ன செஞ்சுருப்பேன், முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஆர் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் கிடையாது. இப்போ சில எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஒன்று பாருங்கள், வி டேஷ் நாட் டேஷ் டு த மார்க்கெட் இன் கேஸ் இட் ரெயின்ஸ். மழை பெஞ்சா கோ அப்படிங்கிற வார்த்தையை போடணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஷேல் கோ. வி ஷேல் நாட் கோ அப்படின்னு சொல்லணும். ஷேலை வந்து ஃபஸ்ட்டு டேஷ்லேயும் கோ வந்து செகண்ட் டேஷ்லேயும் போடணும். கீர்த்தி டேஷ் இஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக் டூ அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வில் ஹாவ் டன். கீர்த்தி வில் ஹாவ் டன் ஹிஸ் ஹோம் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக். த பியூன் டேஷ் த பெல் பை த டைம் ஐ ரீச் த ஸ்கூல். ரிங்கு பாருங்கள், வில் ஹாவ் ரங். த பியூன் வில் ஹாவ் ரங் த பெல் பை த டைம் ஐ ரீச் த ஸ்கூல். அதே மாதிரி ஐ டேஷ் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் இஃப் ஐ கோ டு சென்னை. இது விசிட்னா ஐ ஷால் பி விசிட்டிங் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல். If you listen carefully, you dash my point. You
you will understand my point. You will understand my point. அதே மாதிரி by next year I dash in Chennai for 15 years. I shall have been living in Chennai for 15 years. Next year வந்துச்சுன்னா எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து அப்படின்னு அர்த்தம். The new edition of this book dash out shortly. கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன வருது? will be coming. The new edition of this book will be coming out shortly. She hopes you dash her help போடுறோம். She hopes you will help her. இப்போ அண்டர்லைன் த வேர்ப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம்ஸ். பரீட்சையில் நமக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்று பாருங்கள், ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட். அண்டர்லைன் த வெர்ப் பண்ணணும்னா எது வரும்? ஐ ஆம் ஒர்க்கிங் வரும். இது வந்து என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த். இப்போ இதனுடைய வெர்ப் வந்து ரிவால்வ்ஸு. இது ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். வேர் த மில்க்மேன் milking the cow. Where milking? Past continuous. He received messages last night. Received, past tense. I have been ill for a couple of days. Have been ill. Present perfect. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்த டென்சஸ்ஸு, இதுக்கு முன்னால் கொடுத்த டென்சஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் வந்து மறுபடியும் என்ன செய்யணும்? இதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னாத்தே உங்களுக்கு அது வந்து புரியும். போன தடவை இந்த டிகிரிஸ் கொடுத்து பார்த்தோம், திரும்ப போட்டு பார்த்தீங்க பாருங்கன்னு சொன்னேன், ஒருத்தரும் பார்க்கவே இல்லை. இப்போ கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ ஆன்சர் எல்லாமே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நாளைக்கு நமக்கு மேஜர் கிளாஸ் கிடையாது, ஏன்னா நாளைக்கு ஒரு ஆடிட்டிங் நடக்குது. அதனால் என்ன மேஜர் கிளாஸ் நாளைக்கு கிடையாது. ஸோ தேங்க்யூ வெரி மச்.